உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலில் யூடியூபர் எக்யூப்மெண்ட் சீரீஸில் ஆல்ரெடியே ஒரு மைக் பற்றின வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்தா நம்ம வியூவர்ஸ் அனைவரும் மொபைலில் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மைக்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் உலக தரம் வாய்ந்த போயா BY-M1 இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கதே இந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வெறும் பாக்ஸ் தான். பட் இதை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அதோட வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த ஆடியோ கூட போயா BY-M1ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த மொபைலில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மைக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு. இந்த மைக்கோட நேம் போயா மாடல் BY-M1. பாக்ஸோட பின்பகுதியில இந்த மைக் பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த மைக்கை ஸ்மார்ட் போன், DSLR மற்றும் கேம்கார்டர், மேலும் ஆடியோ ரெக்கார்டர் மற்றும் PC எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மைக்ல நாய்ஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணலாம். பாக்ஸ்ல யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு பவுச், அந்த பவுச்ல மைக் இருக்கு. இந்த சின்ன கவர்ல சில பொருட்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பவுச் ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. மைக்கோட ஒரு முனையில மைக் ஹெட் இருக்கு, மறுமுனையில நம்ம மைக்ல கனெக்ட் பண்ற மாதிரியான பிளக்இன் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு பார்ட்டுக்கும் இடையில கண்டென்சர் பாக்ஸ் இருக்கு. இங்க ஒரு பட்டன் இருக்கும், அது உங்க தேவைக்கு ஏற்றார் போல மாத்திக்கலாம். போன்ல யூஸ் பண்ணும் பொழுது கீழே சேஞ்ச் பண்ணிக்கணும், கேமரால யூஸ் பண்ணும் பொழுது மேல சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சின்ன கவர்ல ஒரு LR44 பேட்டரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கோட ஹெட்டை கவர் பண்றதுக்கு ஒரு ஃபோம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் கிளிப் கொடுத்திருக்காங்க. இந்த லெவல் கிளிப்பை உங்க ட்ரெஸ்ல அல்லது காலர்ல கிளிப் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆம்பிளிஃபையர் மற்றும் சில DSLRல பிளக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் பின்னும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த பாக்ஸ்ல இருந்த அனைத்தும் மீண்டும் உங்கள் பார்வைக்கு. இந்த கண்டென்சரை ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பினா ஓபன் ஆகும். அவங்க ஃப்ரீயா கொடுத்த அந்த பேட்டரியை இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். பிளஸ் மற்றும் மைனஸ் பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ரிமூவ் பண்ண அந்த கண்டென்சர் கவரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ மைக்கோட ஹெட்ல அந்த லெவல் கிளிப்பை ஜாயின் பண்ணலாம். அதே போல மைக்கோட ஹெட்ல அந்த ஃபோமையும் கவர் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த மைக் ஒயரோட லென்த் 20 feet வரைக்கும் இந்த ஒயர் இருக்கு. அதனால நம்ம கேமரா அல்லது மொபைல் பக்கத்துல நின்று பேசணும்னு அவசியமே இல்ல, கொஞ்சம் லாங்காவும் நின்று நம்ம பேசிக்க முடியும். முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவுட்டோர்ல இந்த மைக்கை நான் பேசும்பொழுது எந்தவித நாய்ஸுமே இல்ல. நாய்ஸை பொறுத்தவரை இந்த மைக் ரெக்கார்ட் பண்ணும் போதே ஃபில்டர் பண்ணிடும். விளாக் பண்றவங்களுக்கு மற்றும் அவுட்டோர்ல போய் ஷூட் பண்றவங்களுக்கு இந்த மைக் ரொம்ப பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அவுட்டோர்லயே இந்த மைக் பெஸ்ட்னா இன்டோர்ல இன்னும் சூப்பர் தான். இமேஜ் மட்டும் வச்சு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்து வீடியோவா ரெடி பண்றவங்களுக்கு இந்த மைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மைக்கோட விலை 3000 ரூபாய். இப்போ இந்த மைக் ஆஃபர் விலையில செல் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 1122 ரூபாய் மட்டுமே. வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கங்க. மேலும் இது போன்ற வீடியோ கிரியேட்டருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்மளுடைய ஆன்லைன் தமிழ் சேனல்ல தொடர்ந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த மைக்கை நீங்க பை பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மைக் பற்றிய உங்களது சந்தேகங்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, அதற்கான ஆன்சரை விரைவில் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.